ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். கடைசி வரைக்கும் மருதாணி பொறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன் தங்கச்சி, மறந்துட்டேன். அப்புறம் கிளம்புற நேரத்தில் ஃபோன் பண்ணா, அச்சோ மணி 6 போச்சுன்ட்டு அவசரமாக ஓடி மருதாணி பொறிச்சிட்டு வந்தாச்சு. பொறிக்கும் போது ஒரு வேகத்தில் பொறிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மருதாணி இது காலியாகுமோ என்னென்னு தெரியல, வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்துட்டு, அம்மா இந்த மருதாணி நல்லா சவக்கு, இப்படி நல்லா கையில் நசுக்கி விட்டாவே எப்படி சவப்பாக இருக்குது வருங்கம்மா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அதெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு, அப்புறம் வீட்லேயே எல்லாம் மருதாணியெல்லாம் உருவி கவரில் போட்டு வச்சுட்டோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். சரி கொஞ்ச நேரம் இன்னும் போகிறக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு. அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா மணி 9 போல் ஆயிடுச்சு. எனக்கு வேறு பஸ்ஸில் சீட்டு கிடைக்குமோ, கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு அது ஒரு ஃபீல். பஸ் ஸ்டாண்டு போய் ஏறிக்கலாமா அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மறந்துட்டேன். அப்புறம் எங்கள் பாப்பா இருந்துட்டு, அம்மா ஹேர் ஆயில் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறினா ஆளே இல்லை. மொத்தமாக பஸ்லேயே 6 பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் 3 பேர், அப்புறம் இன்னொருத்தர் டிரைவர், கண்டக்டர். ஃபுல் பஸ்ஸு காலி. ஏறினோன்னா எங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி. என்னடா சீட்டு கிடைக்குமா என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பஸ்ஸே காலியாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துக்கலான்னு பேக் ஒரு சீட்டில் வச்சுட்டு